உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். சட்டசபையில் இன்று வேளாண்மை துறை சார்ந்த பட்ஜெட் தாக்கல் இன்றைக்கி நடந்தது. குறிப்பாக கூட்டத்தொடர் முடிஞ்சு உதயநிதி என்ன பேச போகிறார், எப்போ வெளியே வருவார்னு எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் மீடியாக்கள். பொதுவாக கூட்டத்தொடரை லைவில் பார்த்துக்கிட்டு இருந்த பல பேர் கூட என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு. ஏன்னா நேற்று கூட பார்த்திங்கன்னா ஒரு அமளி துமளி காரசாரமான ஒரு சட்டசபையாக நடக்குமோ, ஒரு எதிர்க்கட்சிகள்லாம் சேர்ந்து கேள்வி மேல் கேள்வி வைப்பாங்களோ, கதவை எடுத்து பூட்டுறா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு டயலாக் வருமோன்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் ரொம்ப ஸ்மூத்தாக நிதிநிலை அறிக்கைக்கான பட்ஜெட் நேற்று முடிஞ்சது. இன்றைக்கி விவசாயிகள், உலகத்தினுடைய உயிர் நாடியே விவசாயிகள் தான். திரும்பவும் சொல்கிறது தான், அவங்க சேத்துல காலை வைக்கலைன்னா உலகத்தில் உள்ள மக்கள் சோத்தில் கை வைக்க முடியாது. திரும்பவும் எந்த ஒரு நாட்டில் விவசாயி சுபிட்சமாக இருக்கிறானோ, மகிழ்ச்சியாக இருக்கிறானோ, அப்பா நல்லா தெம்பாக இருக்கிறேன்பா, இன்றைக்கி நான் விதை வச்சு பயிர் வச்சு அறுவடை பண்ணி அத்தனை மூட்டை நெல் எடுத்து போய் போட்டு நல்லா இருக்கிறேன்பா அப்படின்னு யார் மனசார சொல்கிறானோ அந்த நாடு செழுமையான நாடு. அது மாற்று கருத்து கிடையாது. அப்படி ஒரு நாடு தான் நம்ம தமிழ்நாடு. ஏன்னா யானை கட்டி போர் அடித்தவங்க நம்ம சாதாரணமாக கிடையாது. யானையை கட்டி போர் அடித்தவங்க. சரி, இன்றைக்கி விவசாயிகளுக்கான நல்ல திட்டங்கள் என்ன, விவசாயிகள் பயன்பெறக்கூடிய விஷயங்கள் என்ன, என்ன சொல்ல போகிறார்கள் இந்த வேளாண்மை திட்டத்தில்? தவேகாவுடைய தேர்தல் வாக்குறுதிகளாக இந்த திட்டத்தில் என்னெல்லாம் நிறைவேற்றியுள்ளார்கள், நிறைவேற்றப் போகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் காலையிலேருந்து எதிர்பார்ப்போடு இருந்தது. இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி திமுகவினர், எதிர்க்கட்சியினர் என்ன சொல்ல போகிறார்கள், என்ன செய்ய போகிறார்கள் அப்படின்னு ஒன்றும் இல்லை. ஸ்மூத்தாக நடந்தது இந்த கூட்டத்தொடர். ஒரு 2.5 மணி நேரம் வேளாண் துறை அமைச்சர் வினோத் அந்த பட்ஜெட் தாக்கலை வாசித்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட வெளியே 2.5 மணி நேரம் தொடர்ச்சியாக அது சமமாக வாசித்தாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லைங்க. அது வழக்கம் போல் இது வெற்று தாக்கல், இது வெறும் வெற்று அறிக்கை, வெற்றி அறிக்கை இல்லை. ஏன்னா எல்லாமே வெற்றி 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 வெற்றின்னு சொல்லிக்கிட்டு வராங்க இல்லையா? அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு பொது பட்ஜெட் மாதிரி இருந்தது, ஒரு பொது பட்ஜெட்டில் ஸ்டிக்கர் ஓட்டினா மாதிரி இருந்தது அப்படின்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சரி, உதயநிதி என்ன சொல்ல போகிறார் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார். ஏன்னா இப்போ கடந்த ஒரு 3 நாட்களாக இந்திய அளவில் உதயநிதி தாங்க இன்னும் ட்ரெண்டிங்கில் இருக்கார் அப்படின்னு கருப்பு சட்டையோடு வந்திருந்தார். அவர் எம்எல்ஏக்கெலாம் கூட கருப்பு சட்டையோடு வந்திருந்தாங்க. அதை நிருபர்கள் கேள்வி கேட்டாங்க, என்னங்க கருப்பு சட்டையோடு வந்திருக்கீங்க அப்படின்பது. தொடர்ச்சியாக விவசாயிகள் வஞ்சிக்கப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக தவேகாவினுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எதுவுமே இல்லை. விவசாயிகளுக்கு முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்னாங்க, ஒன்றுமே கிடையாது. 5 ஏக்கருக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தள்ளுபடினாங்க, அது கிடையாது. மொத்தத்தில் நீங்கள் என்ன தேர்தல் வாக்குறுதியில் சொன்னீங்களா அது எல்லா விவசாயிகளுக்கும் ஒன்றுமே பண்ணல. நீங்கள் அது வெறும் வெற்று வாக்குறுதி. நீங்கள் தேர்தலை மையப்படுத்தி சும்மா ஒரு ஏமாற்று மாதிரியான ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்கீங்க அப்படிலாம் பேசியிருந்தார். இன்றைக்கி நான் ஒன்றும் பேச போகிறது இல்லைங்க, நீங்கள் ஒன்றும் பெரிய அளவுலாம் பேச போகிறதில்ல, நாளைக்கு கேள்வி நேரம் இருக்குதுல்ல, அப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. திடீர்னு இன்னொரு நிருபர் என்ன பண்ணிட்டாரு, அந்த முதல்ல சொன்னதை கேட்காம, என்ன சார் இன்றைக்கி கருப்பு சட்டையில் வந்துருக்கேங்க, நான் தான் முதல்ல சொல்லிட்டேனுங்க, இதாங்க காரணம், தமிழக விவசாயிகள் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு வருகிறார்கள் அப்படின்னு. அப்படி இருக்கும்பொழுது நாளைக்கு தில்லு இருந்தால் முதலமைச்சர் நாங்கள் கேட்குற கேள்விகளாக பதில் சொல்லட்டும், திராணி இருந்தால் பதில் சொல்லட்டும் அப்படின்னு நேற்று கூட சொல்லியிருந்தார் உதயநிதி. ஓடுகாலி முதலமைச்சர் கிடையாது, கரூரில் ஓடி போயிட்டார, அது மாதிரி கிடையாது. நான் தில்லா ஏறி அந்த போலீஸ் வேனில் நான் கிளம்பி தஞ்சாவூர் போனேன், உங்கள் முதலமைச்சர் மாதிரி நான் ஓடிலாம் போகல அப்படிலாம் சொல்லியிருந்தார். அது பார்ப்போம், நம்ம பின்னாடி பார்ப்போம். சரி, ஒரு லீடு கொடுத்துட்டார். இதே கதை தான், வாயை திறந்து பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க சிஎம் சார் அப்படின்லாம் சொல்லிவிட்டு வாயை திறந்து பேசின பிறகு என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு. அப்போ எப்படி தான் தமிழில் தானே பேசுகிறாரு, தமிழில் தானே பேசுகிறாரு, உங்களை மாதிரியா
தண்ணி ஏன் வரல அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு நீங்கள் சொன்ன வார்த்தை, அதற்கு என்னென்னலாம், அது ஏஐ அதை கட் கட் பண்ணி வெட்டி ஒட்டி ஆய்வுக்கூடத்துக்கு அனுப்புங்க. பலர் அதான் சொல்கிறாங்க, ஆய்வுக்கூடத்துக்கு அனுப்புங்க. எங்க பேசிட்டேங்க, சரிங்க, தெரியாமல் பேசிட்டேங்க, மன்னிச்சிடுங்க, வருந்துகிறேன், பிரச்சனை அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் அதை பிடிச்சிக்கிட்டு என்னன்னா, நாங்கள் பேசுனது சரிதாங்க, நாங்கள் பேசுனது என்னங்க தப்பு, ஆமாங்க அப்படிதாங்க பேசுவோம், அந்த ரேஞ்சில் அதை வரைக்கும் வெட்டி ஒட்டி எடுத்துட்டாங்க. அப்புறம் எதிர்கட்சிகளோட சதி இது, நான் அப்படி பேசவே இல்லை, நான் தில்லா போய் தான் வந்து உக்காந்தேன், நான் என்னை யாரும் அசைக்க முடியாது, ரைட்டு, யாரும் அசைக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் ரைட் தான். ஆனால் பெரிய போராட்டம்லாம் நடந்தது உங்கள் கைதுக்காக, ஆர்ப்பாட்டம் நடந்தது தஞ்சாவூரில். அவசர அவசரமாக பள்ளிக்கூடம்லாம் லீவ் விட்டாங்க பயந்துக்கிட்டு. பார்த்தீங்களா எப்படியாப்பட்டது? பார்த்தீங்களா எங்கள் தலைவரை, எங்கள் சின்ன தளபதியை, சாதாரணமாக இருந்தவரை ஒரு இளைய கலைஞர் எப்படி அது மாதிரி இளைய கலைஞராக தாவேகா அரசு அவங்களா பண்ணி விட்டாங்க, சும்மா கிடந்தவங்கள சீண்டி விட்டாங்க அப்படின்னு. கலைஞர் ரைட்டு, இளைய கலைஞர் அப்படி ரைட்டு, அவங்கள போராட்டம் பண்ணவர்கள் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. உண்மையாக வந்து பஸ் முன்னாடி படுத்தாங்க, அங்கங்கே வந்து தாவேகா கொடியை கொளுத்துனாங்க. ஒரு மக்களாவது, ஒரே ஒரு மக்களாவது, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 500-600 சேனல்களில் பப்ளிக் கிட்ட இது சம்பந்தமான கருத்து கேட்டிருப்பார்கள். சரி, அதில் ஒரு 400 சேனல் தாவேகா விலைக்கு கொடுத்து வாங்கிடுச்சு, இல்லை தாவேகாவுடைய கண்ட்ரோலில் இருக்குதுன்னு வச்சுங்க. ஒரு 100 சேனல் நடுநிலையோடு இருக்காதா? 100 சேனலில் பேசினவங்க, சரி பொதுமக்கள் பேசியிருக்காங்க, அதில் 50 பேர் இப்படி பேசியிருக்காங்க, 50 பேர் இப்படி பேசியிருக்காங்கன்னா கூட 50 பேரை கட் பண்ணி விட்டு 50 பேர் எப்படி பேசியிருப்பாங்கன்னா, அப்படி என்னங்க வந்து உதயநிதி தப்பாக பேசிட்டாரு, தண்ணி வரலையான்னு தானே கேட்டார் அவர், அப்படின்னா பேசிட்டாரு அப்படிலாம் சொன்னவங்கள இது வரைக்கும் கட் பண்ணிவிட்டு எதிராக பேசுனாங்கல்ல அவங்க வரைக்கும் போட்டிருந்தா கூட ரைட்டுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த 500 சேனல்கள்லையும் கிட்டத்தட்ட 498 சேனல்களில் மக்கள் உங்களுக்கு எதிராக தான் வந்து கொந்தளிக்கிறாங்க. என்னங்க இப்படி வந்து ஒரு பெண்ணை வந்து இப்படி பேசலாமா, இப்படியாப்பட்ட வார்த்தையை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு அந்த மக்கள் தான் எப்படின்னா ஒரு தலைவரை கைது பண்ணுறாங்க. அது எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ அல்ல லெட்டர் பேட் கட்சியோ எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு ஜனநாயகத்துக்கு எதிராக, ஒரு உண்மைக்கு புறம்பாக அந்த தலைவர் மீது வன்மம் கொண்டு ஆளும் கட்சி அடக்குமுறையை பயன்படுத்தி அவரை வீட்டுக்குள்ளே புகுந்து குளிச்சுக்கிட்டு இருந்தாலோ கழிவறையில் இருந்தாரோ பிடிச்சி வலுக்கட்டாயமாக தூக்கி போகிறாங்க அப்படின்னா அந்த மக்கள் எப்படி கொந்தளிப்பாங்க, அதனுடைய எதிர்வலி எப்படி இருக்கும் அப்போ தெரிஞ்சுக்கலாம். இது திட்டமிட்டு அடக்குமுறை. ஏன்னா கலைஞரை கைது பண்ணப்போ கூட பார்த்தீங்கன்னா சன் டிவி தான் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துனாரு. அது பெரிய அளவில் சன் டிவி போட்டு 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 வேறெல்லாம் என்னங்க வந்து ஒரு வயசானவர், அவர் என்ன ஊழல் பண்ணாதவங்க யாருங்க? இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு என்ன ஹிட்லர் நினைப்பா, இப்படி போய் அவரை போய் அந்த பழைய மத்திய சிறைச்சாலை வாசலில் லுங்கியோட பனியனோட நின்றுட்டு இருப்பார். அது பெரிய அந்த அந்த புகைப்படம் பெரிய அளவில் வைரல் ஆச்சு. கிட்டத்தட்ட முக்காவாசி மக்கள் வந்து அதுக்கு கொந்தளிச்சாங்க. நடுநிலை அது ஒரு பெரிய இதுவாச்சு, அவர் பெரிய அனுதாபத்தை கொடுத்தது. அது ஜெயலலிதாவுக்கு எதிராக கூட மாறுச்சு. உங்கள் கைதுக்கு யார் என்ன சொல்கிறாங்க வந்து எல்லாருக்குமே அது தெரியும், நீங்களே தானே சொல்லிக்கிறீங்க. நான் அப்புறம் போகிறேன் நான் ஜெயிலுக்கு போகிறேன்னு. இப்போ பாருங்கள், ஏசி இல்லாத வண்டியில் எங்கள் தலைவரை கூட்டு போயிட்டாங்க. அவர் ஏசிலேயே இருந்தவர், ஏசி கார்லேயே போனவர். உண்மையாக இன்றைக்கி இருக்கிற இந்த வெப்பத்தில் ஜனங்களே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஏசி பஸ் கிடைக்குமா அப்படிலாம், மாநகர பேருந்துக்கு ஏசி பஸ் ஏதாவது இருக்குமான்னு அந்த அளவுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு அனல் காற்று அடிக்குது. உண்மையாகவே உதயநிதி அவர்கள் பிறந்ததிலேருந்து ஒரு சொகுசான வாழ்க்கை தான் வாழ்ந்திருப்பார், வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ரைட்டு, இங்கேருந்து நீலாங்கரை வீட்டிலேருந்து அங்கே தஞ்சாவூருக்கு கூட்டு போகிறதுல ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் பயணத்தில் ஒரு ஏசி இல்லாத வண்டியில். ஓகே, இதையும் பொதுமக்கள்கிட்ட கேட்குறாங்க வந்து இப்படி எங்கள் தலைவரை கூட்டு போயிட்டாங்கன்னு. அதுக்கு சொல்கிறாங்க கர்மா பண்ண பாவம், இப்படி அவங்க சொல்கிறாங்க வந்து. அவங்க சொல்கிறாங்க, அதுக்கும் பதிலே சொல்கிறாங்க, என்ன கர்மா நீங்கள் வந்து சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு. ஒரு மாற்றுத்திறனாளிகள் உட்காந்து ஓன்னு அழுதாங்க. அவங்கள என்ன போராடினாங்க, அவங்கள என்னென்ன பண்ணீங்க?
ஒரு தூய்மை பணியாளருங்க, ஒரு நகரத்தை சுத்தம் செய்கிறவங்க. இன்னைக்கு அவங்க வந்து சாக்கடையில் இறங்கலைன்னா ஒரு நாளில் நகரமே வந்து நாறி போயிடும். அவங்க ஒரு போராட்டத்தை, தூய்மை பணியாளர் மழையில் நனைஞ்சுக்கிட்டு அவங்கள கண்டுக்க கூட இல்லை. அவங்க பயன்படுத்தின அந்த கழிவறையை போட்டீங்க, நீங்கள் சாப்பாடு கொண்டு வந்தவங்களை அடித்து விரட்டினீங்க, கூலி படம் பார்க்க போனீங்க. இதெல்லாம் மக்கள், அதாவது திரும்ப என்ன சொல்கிறதுனா, இன்றைக்கி ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் மக்களிடம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அது யார் தப்பு பண்ணாலும் சரி, இவங்கன்னு கிடையாது. இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு தாவேக அரசே வந்து தப்பு பண்ணதுன்னா கூட இதே மக்கள் ஊடகத்தில் அது செய்தியாக மாறும். இதே மக்கள் அதை கேட்க தான் கேட்பாங்க. அல்லது நல்லது பண்ணுறாங்க, எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆட்சி பண்ணுறாங்கன்னா கொண்டாட போகிறாங்க. சரி, இங்கே வந்துடுவோம். நம்ம வேளாண்மை பட்ஜெட்டு மிக முக்கியமான ஒரு விஷயம். இதற்கு முன்னாடி வேளாண்மை துறையில் மந்திரியாக இருந்தவர்கள் வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம், வைத்தியலிங்கம், அப்புறம் வந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, துரைக்கண்ணு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்கெல்லாம் யாருன்னா படா சீனியர்ஸ், படா சீனியர்ஸ். அவங்கெல்லாம் வந்து திமுக அதிமுக ரெண்டுலேயும் இருந்திருக்காங்க. இன்னும் கூட யாராவது சில பேர் பேர் விட்டு இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள். ஆனால் தவேகாவுடைய ஒரு வேளாண்மைத்துறை அமைச்சர், விவசாயத்துறை அமைச்சர் வினோத், 34 வயசாகுது, ஒரு இளைஞர். எல்லாருமே இளைஞர்கள் தான். பொதுவாக எதிர்கட்சிகள் கேட்குற கேள்வி என்னென்னா, இவங்களெல்லாம் என்னப்பா அனுபவம் இருக்குது, இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், அவங்களாம் வந்து 2.5 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து 2.25 வருஷத்தில் வந்து ஆட்சியில் உட்காந்து சட்டசபையில் உட்காந்துன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் எம்எல்ஏவை ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரீல்ஸ் அமைச்சர், ரீல்ஸ் எம்எல்ஏக்கள், ரீல்ஸ் முதல்வர், இப்படியே ரீல்ஸ்னு சொல்லும்போது சரி ஓகே, 34 வயசு தான் ஆகுது. குறிப்பாக அந்த ஒரு வினோத் கும்பகோணத்தை சேர்ந்தவர், ஒரு சாதாரண நிலையில் தான் வந்திருக்கார். ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் தான். அவங்க அம்மா வழி, அவருடைய தாயார் வழியில் வந்து விவசாயத்தை பின்னணியாக கொண்டவர். அங்கே தான் வளர்ந்துருக்காரு இவர், அங்கே தான் படிச்சிருக்காரு. அப்புறம் என்ஜினியரிங் படிச்சுட்டு அதை விட்டுட்டார். ஒரு விவசாயிகளுடைய பின்னணிலாம் அவருக்கு தெரியும். கும்பகோணமாக இருந்தாலும் வந்து விஜயோடைய ரசிகர் மன்றத்தில் சேர்றாரு. விஜயோடைய பெரிய ரசிகர் அவர். அப்புறமா நற்பணி இயக்கத்தில் சேர்ந்து பணியாற்றுறாரு. ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாப்புல. இவர் ஆக்டிவாக இருக்கிறத பார்த்தா யாராருக்கு சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா முதல்வர் விஜயோடைய நாலேஜுக்கு இல்லாமல் பல பேருக்கு வந்து பேரம் பேசி சீட்டு கொடுக்கப்பட்டது. தாவேக்காவில் ஜாதி பார்த்து சீட்டு கொடுக்கப்பட்டது, காசு வாங்கிட்டு சீட்டு கொடுத்தாங்க. இவர் புஷி ஆனந்த் அவர், இவர் வந்து ஆதவ அர்ஜுன் ஆளு, அவர் வந்து ராஜ்மோகன் ஆளு அப்படின்லாம் வந்து பிரித்து இது பண்ணாங்கலாம். சொன்னதெல்லாம் அப்பட்டமான ஒரு பொய். எல்லாமே திரு விஜய் அவர்களுடைய பார்வைக்கு போயிருக்கு. யார் யார் எவ்வளோ காலம் இருந்தாங்க, என்ன ஆக்டிவாக பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு என்ன சீட்டு கொடுக்கலாமா வேணாவா, அப்படி தான் வினோத் அவர்களுக்கு சீட்டு கிடையாது. எம்எல்ஏ ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்சோன்னே பெரிய மகிழ்ச்சி ஆகிடுது. ஒரு 34 வயசில் பாருங்கள், சட்டமன்ற உறுப்பினர். அதுவும் பாருங்கள், கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்தில் நமக்கு நம்ம நம்பி கொடுத்த அந்த தலைவருக்கு நாம் வந்து ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும் எல்லாருக்குமே. அது ஏன்னா எல்லா தாவேக்காவில் உள்ள எம்எல்ஏக்களுக்கு, அமைச்சர்களுக்கு சத்தியமாக தெரியும், இது நம்ம மூஞ்சிக்காக போட்ட ஓட்டு கிடையாது. நம்ம தலைவர் விஜய் என்கின்ற அந்த ஒற்றை முகத்திற்காக கிடைத்த ஓட்டு என்பதில் மாற்று கருத்து கிடையாது. வந்து அவர்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ விவசாயத்துறை அமைச்சர் வினோத் அவர்களுக்கும் அதான் தெரியும். அவருக்கு வந்து விவசாயத்துறையை கொடுக்குறாங்க. கொடுத்தபோது அதுவும் பெரிய கேலி பொருளாலாம் ஆச்சு. எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. எம்ஆர் பன்னீர்செல்வம் இருந்திருக்காரு, வைத்தியலிங்கம் இருந்திருக்காரு, துரைக்கண்ணு இருந்திருக்காரு, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இருக்காரு. இப்படியாப்பட்ட ஜாம்பவான்கள், கரை கண்டவங்க, அவங்கெல்லாம் வந்து கரைச்சி குடித்தவங்க. இவருக்கு என்ன தெரியும், இவர் என்ன பட்ஜெட்டில் வாசிக்க போகிறார் அப்படின்னா ஒரு நீட்டாக இருந்தது. சின்ன சின்ன தடுமாற்றங்கள். நேற்று கூட மரியம் வில்சன் பேசும்போது வாசிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, தமிழை ஏன்பா இப்படிலாம் கடிச்சு மெல்றாரு, ஒரு மாதிரி அவருக்கு சரியாகவே வரலை அப்படின்னா ரைட்டு, அதை திருத்திக்கணும். அது ஒரு இது வந்து ஒரு ஃப்ளோவாக சொல்ல தெரியல. ஆக்சுவலாக அவர் வந்து தமிழை வந்து இங்கிலீஷில் எழுதி வச்சுன்னு பேசுகிறாரு, என்னங்க கொடுமை இது அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் இருந்தது. திரும்ப என்னன்னா, இதுக்கு யாரும் மக்கள் யாரும், நான் திரும்ப சொல்கிறது, ஒரு மீடியா கொந்தளிக்கிறார்கள், எதிர்கட்சிகள் கொந்தளிக்கிறார்கள், மக்கள் யாரும் வந்து என்னங்க வந்து இப்படி பேசுகிறாரு, அவர் வந்து ஏதோ வாயில் வந்து வெத்தலைபாகு போட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்லாம் யாரும் கேட்கல. இதே தான் இங்கே கேட்குறாங்க.
கரெக்டாகவே ஆரம்பிக்கிறார். முக்கியமாக சொல்கிறார், விவசாயிகள் கண்டிப்பாக இந்த மாநிலத்தினுடைய உயிர் நாடி என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதே வேளையில் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது எல்லாம் எங்களால் உடனடியாக செய்ய முடியாது, அது சாத்தியம் கிடையாது. நேற்று கூட நிதிநிலை பட்ஜெட்டில் அதுதான் சொல்லப்பட்டது. 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன் இருக்குது. இந்த கடனை வச்சுக்கிட்டு நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? ஏன்னா ஸ்டிக்கர் ஓட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஸ்டிக்கர் ஓட்டிட்டீங்க அப்படின்னா ஒரு திட்டத்தை 5 வருஷமாக நீங்கள் கடப்பில் போட்டு வச்சுருப்பீங்க. அந்த திட்டத்தை இவங்க வரவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி தானே ஆகணும். ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறது, அது அப்படியே அந்த திட்டத்தை ஆரம்பித்ததோடு விட்டுறது, அதை நாங்கள் தூசி தட்டி எடுத்து நாங்கள் செயல்படுத்துகிறோங்க அப்படின்னா நாங்கள் பண்ணது நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? இது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குதுங்க. இப்போ கூட இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, 5 வருஷம் நீங்கள் இருந்தீங்க, 5 வருஷம் என்ன பண்ணீங்க? 5 வருஷம் பாருங்கள், 365 நாள், 65 × 5, இவங்க 70 நாள் தான் ஆகுது. 5 வருஷம் எங்கே, 70 நாள் எங்கே இதில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி மிக முக்கியமான கேள்வியாக வைக்கிறாங்க. நாங்கள் பண்ணிட்டு தாங்க இருக்க போகிறோம் அப்படின்னு, நாங்கள் செய்வோம், கண்டிப்பாக செய்ய தான் போகிறோம். எல்னினோ உலகம் முழுக்க ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்குது. அதை தான் இன்றைக்கி அமைச்சர் வினோத் சொல்லியிருக்காரு. அது தமிழ்நாட்டை மட்டும் விட்டு வைக்கல, ஐரோப்பா, அமெரிக்கா எல்லாத்தையும் தாக்கியிருக்குது. அந்த எல்னினோவில் தமிழக விவசாயிகள் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்கள் அதில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மழையே கிடையாது, மழை இல்லை, என்ன பண்ண முடியும்? மழை பெஞ்சாதானங்க, மழை பெய்யாமல் என்ன பண்ண முடியும்? அதுக்கும் கூட விஜய் என்ன மந்திரவாதியா அவர், ஜி பூம் பா அப்படின்னு சொல்லி இது பண்ணுறதுக்கு, இல்லை துபாய் மாதிரி ஏதாவது இதோ தூவி செயற்கை மழையை கொண்டு வர முடியும்? அதுவும் கொஞ்சம் நேரத்தில் தான் பெய்யும். அதுவும் இன்னும் கட்டுங்களா, நம்ம நேரம் கெட்ட நேரமாக இருந்ததுன்னா ஒரு வேளை அந்த செயற்கை மழைக்கு இங்கே நீங்கள் அந்த கெமிக்கலை தூவினீங்கன்னா பக்கத்து நாட்டில் போய் மழை பெஞ்சிட்டு போயிடும். சொல்கிறேன் எல்லாத்துக்கும் சிஎம் விஜய்னா அதை தான் இன்றைக்கி அமைச்சர் சொல்லியிருக்கார். எல்னினோ இந்த பாதிப்பு இதெல்லாம் தாண்டி விவசாயிகளுக்கான அந்த நலத்திட்டங்களை, அந்த பட்ஜெட்டுகளை அவர் வச்சிருக்கார். மிக முக்கியமாக இதை கூட கேலி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு போட்டி வைக்கிறது தானேங்க அஞ்சலி அம்மாள், நம்மாழ்வார் இவங்களோட பேரில் நாங்கள் ஒரு போட்டி வைக்கிறோம் விவசாயிகளுக்கு. கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கு மேலே அதுக்கான பரிசுகள் இருக்குது. விவசாயிகள் ஊக்குவிக்கிறதுக்காக தானே. இதில் என்னங்க கேலி பொருளாக இருக்குது? இதெல்லாம் தாண்டி சிறு குறு விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடியில் இருக்குது. நாங்கள் பண்ணுவோம், கடனை வச்சுட்டு போயிட்டீங்க, எல்லாத்தையும் பண்ணுங்க அப்படின்னா நேற்று கூட கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க எதிர்கட்சிகள். மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு தேர்தல் வாக்குறுதியில் சொன்னீங்களே, எங்கங்க அப்படின்னு. திமுக கவர்மெண்ட்டு 2.5 வருஷம் கழிச்சு தாங்க அந்த 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இருங்க, நாங்கள் கொடுக்குறோம், அனைத்து மகளிருக்கும் இலவச பேருந்துன்னா தாங்குமா அப்படின்லாம் ஒரு கேள்வி வச்சாங்க. அதுக்கான ஏற்பாடுகள் இருக்குது. முதல்ல நாங்கள் நிதி நிலைமையை சரி பண்ணிக்கிறோம், நாங்கள் எங்கள் ஆட்சியை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறோம், கண்டிப்பாக செய்வோம், விவசாயிகளை நாங்கள் விடவே மாட்டோம். இன்றைக்கி கூட அமைச்சர் எங்கள் தலைவர், எங்கள் முதல்வர் ஒரு கோட்டு சூட்டு போட்ட விவசாயி அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன்னா தேர்தல் சமயத்தில் அடுத்த ஜென்மத்தில் நான் விவசாயியாக பிறக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார் விஜய். அவர் பெரிய அளவில் ரீச் ஆச்சு. ஏன்னா அவர் கண்டிப்பாக சென்னையில் பிறந்து சென்னையில் வளர்ந்தவர். பெருநகரத்தில் பிறந்தவங்களுக்கு விவசாயம் எப்படி இருக்குன்னே தெரியாது. என்னுடைய குழந்தைங்கள்லாம் கூட அரிசி எதில்ப்பா காய்க்குது அப்படின்னு கேட்டாங்க சின்ன வயசில். அரிசி எதில் காய்க்குது அப்படின்னு. இதுக்காக ஊருக்கு போயிட்டு கதிர் அறுத்துன்னு இருந்து காமிச்சேன் நான். நெல்லுலேருந்து அரிசி வரும். இது உண்மைங்க. இன்றைக்கி நான் பெருநகரத்தில் இருக்கிற அரிசி மரத்தில் காய்க்குதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுதான் அவர் சொல்லியிருந்தார். விவசாயம் பற்றி தெரியாது, நான் ஒரு பெருநகரத்தில் வந்தேன், அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்து தான் நான் விவசாயியாக பிறக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு வெறும் பேச்சுக்காக சொல்ல. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் உற்பத்தி செய்த ஒரு பொருளை விலை நிர்ணயம் செய்ய முடியாத ஒரே இனம்னா அது விவசாய இனம் தாங்க. என்ன இப்போ யாரை வேணாலும் எடுத்துங்க, ஒரு படம் கூட எடுக்கிறாங்க, சினிமாவில் கூட ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க,
அந்த படத்துக்கு பட்ஜெட் தகுந்த மாதிரி ப்ரொடியூசர் தான் ரேட் சொல்கிறாரு. நீங்கள் படத்துக்குள்ளேயே வரும். ஆனால் விவசாயியில் பண்ண முடியுதா? ஒரு கத்திரிக்காய் சாகுபடி பண்ணுறான், அவனை விலையை நிர்ணயிக்க பண்ணுவேன். எவனோ ஒருத்தன் நிர்ணயிக்கிறான். ஒரு நெல்லுக்கு எவனோ ஒருத்தன் நிர்ணயிக்கிறான். உலகத்திலேயே அதுதாங்க உண்மையிலே பாவப்பட்ட ஜென்மம் வந்து விவசாயிகள். அதே சமயம் புண்ணியம் செய்தவர்கள் அவங்க தான். இன்னைக்கு ஒரு நாட்டில் வந்து பஞ்சம் ஏற்பட்டு யூரோப்பில் டாலர் இருக்குது அவங்க கையில், சாப்பிட காசு இல்லை, இது சாப்பிட உணவில்லை, பெரிய பெரிய கோட்டீஸ்வரன் பொட்டி பொட்டியாக வச்சுக்கிறான் பணத்தை. அவன் என்ன பண்ணான், பேக்கரியை உடைச்சி பண்ணு திருடி சாப்பிட ஆரம்பித்தான். எங்கே அப்போ தான் தெரியுது விவசாயியுடைய மகிமை என்னன்னு. அதனால் இந்த அரசு விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய அரசு கிடையாது, வஞ்சிக்காது அப்படின்ட்டு நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், உறுதியாக நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் ஏமாற்ற மாட்டோம். ஏன்னா பெண்களுடைய வாக்கு எந்த அளவிற்கு தாவேக்காவுக்கு கிடைத்திருக்கிறதோ, இளைஞர்களுடைய வாக்கு எந்த அளவுக்கு கிடைத்திருக்கிறதோ, அதே போல் விவசாயிகளுடைய வாக்கு பெருமளவில் கிடைத்திருக்கிறது. அதுக்கு காரணம் என்னென்னா, பல பேருடைய கருத்து என்னென்னா, செங்கல்பட்டு தாண்டி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பக்கத்தோர கூட்டுரோடு இன்னும் உத்திரமேருக்கு பக்கத்தில் உள்ள கிராமம், உதாரணத்துக்கு சொல்கிறேன், சரி மதுராந்தகம் தாண்டி ஒரு கிராமம், இங்கெல்லாம் ஒன்றுமே தெரியாதுங்க. அங்கே இருக்கிற பாமர ஜனங்கள்லாம் விசிலு, விஜய் இதெல்லாம் தெரியாதுங்கன்னு. ஆனால் அதே பாமர ஜனங்கள் நீங்கள் சொன்ன அதே விவசாயிகள் தான் என் பேரன் பேத்திக்கு சொன்னாங்க, தாத்தா இந்த வாட்டி விசிலுக்கு போடுங்க, இந்த வாட்டி விஜய்க்கு போடுங்கன்னு. எங்கே போய் தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு பாருங்கள். அதனால் இந்த ஆட்சி அமைவதற்கு பெண்களுடைய வாக்கு, இளைஞர்களுடைய வாக்கு எவ்வளோ முக்கியமோ, விவசாயிகளுடைய வாக்கு மிகப்பெரிய அளவில் கிடைத்துள்ளது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதனால் முதலமைச்சர் விஜய் விவசாயிகளை எந்த விதத்தில் வஞ்சிக்கப்பட மாட்டார். காரணம் என்னென்னா, இந்த 10ஆம் தேதி வந்தால் 3 மாதம் ஆகப்போகுது. 3 மாதத்துக்குள்ளே எல்லாமே செய்யினா என்னங்க பண்ண முடியும்? வந்து இதுக்கு முந்தைய ஆட்சி, அதுக்கு முந்தைய ஆட்சி நீங்கள் என்னென்னலாம் பண்ணிட்டு போயிருக்கீங்க. எல்லாம் வந்தவங்க புதுசாக வந்தவங்க தானே. நீங்களாம் அரசியலில் வந்து கரகண்டு என்ன சொல்கிறது வந்து அடித்து தூள் கலப்படுவங்க. ஆனால் இவங்க இப்போ தானே வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் தானே தெரியும் இவங்களுக்கு என்னென்னு. சீனியர்ஸ் இருக்காங்க. அதை தாண்டி நிர்வாகம்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. டைம் கொடுங்கப்பா. டைம் கொடுக்காமல் நீங்கள் பான்னு சர மாதிரியா அடின்னு அடித்தா நாளைக்கு வச்சுக்கிற பாருங்க கேள்வி பதில்லை. தில்லு இருந்தால் அவங்க முதலமைச்சரை பேச சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். ஆனால் ஓடுகாலி முதல்வர் அப்படின்னு சொல்லி என்னங்க வந்து இது என்ன வார்த்தைன்னே தெரியல. வந்து கோபம் இருக்கட்டும். ஓடுகாலி அப்படின்னா பெண்கள் குறித்தான ஒரு மோசமான சொல் வந்து. அதை நம்ம எது காரணம் கூட சொல்ல தேவையில்ல, எல்லாருக்கும் தெரியும். வந்து அப்படி சொல்லாமா? என்ன வந்து உங்களை கைது பண்ணி அமக்கலம் பண்ணிட்டாங்க. வந்து என்ன பண்ணிட்டாங்க? இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் பேசுகிறத வந்து நியாயப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அது தவறுன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வரல. நான் தவறாக பேசிட்டேங்க அப்படின்னு கூட வரல. திரும்ப அதை நியாயப்படுத்துகிறீங்க. அதெல்லாம் மீறி இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் மிக கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. எங்கள் நிதி நிலைமைக்கு ஏற்ப, எங்கள் கஜானாவுக்கு ஏற்ப, எங்கள் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நாங்கள் ஓவராக எதையும் எடுத்து பூசிக்கல. அதே சமயத்தில் தேர்தல் வாக்குறுதியாக சொன்னதெல்லாம் நாங்கள் வந்து எதையும் செய்யாமல் விட்டுற மாட்டோம். செய்யுமாங்க. திடுதிப்புன்னு எல்லாத்தையும் செஞ்சோன்னா என்ன தாங்குமா? ஒரு கல்லாவில் இவ்வளோ தான் பணம் இருக்குது, அந்த பணத்தை மீறி எல்லாத்தையும் வாங்கணும், எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான் இருக்குது. அந்த கல்லாவில் இருக்கிற பணமே கடன் வாங்கின பணம். மேலும் மேலும் கடன் வாங்கிட்டு இருந்தா நாங்கள் கடன் வாங்கினதே பரவாயில்ல பொழுது. இந்த தாவேக அரசு வாங்குற கடன் இருக்குது பாருங்க. ஐயோ அடுத்து எவன் ஆட்சிக்கு வரான்னு அவன் தலையில் கட்டிட்டு போயிடலான்றதுக்காக கடன் வாங்குறாங்க பொழுது அப்படின்ற ஒரு பேச்சு வரும். சிஎம் விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன யார் பேசினாலும் பேசி போயிட்டோம். நாம் ஒரு கரெக்டான ஒரு ஆட்சி. ஏன்னா 1,72,00,000 பேர் நமக்காக வாக்களித்துள்ளார்கள். அந்த மக்கள் வாக்களிக்காத மக்களும் ஏன் நம்ம வாக்களிக்கல அப்படின்னு இப்போ ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களும் ஆதரிக்கிறாங்க. அந்த மக்களுக்கான ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கும் என்பதில் மிக உறுதியாக இருக்கிறார். நாளை என்ன நடக்கப் போகிறது என்று சட்டசபையிலிருந்து பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.